ஹாய் வணக்கம். நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க ரிவ்யூ. சும்மா படத்துக்கு போய்ட்டு வந்து வாய்ஸே மாறிடுச்சு. சும்மா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம மாசு படம். சும்மா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, சூப்பர் கமர்ஷியல் மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவினா இதுதாங்க. பார்த்து எல்லாருமே ஒரு மாஸான கமர்ஷியல் மூவி எப்படி எடுக்கணுன்னா இப்படி தான் எடுக்கணுன்ற உதாரணமான ஒரு மூவி, ஒரு கமர்ஷியலான சூப்பரான மூவி. சும்மா செம்ம ட்ரீட்டு கொடுத்துருக்குறாங்க படம் பார்த்தீங்கன்னாக்கா குட் பேட் அக்லி. சும்மா ஆதித்ய ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு அஜித்தை. சான்ஸே கிடையாது. படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது. படம் தொடங்கணும்னு தெரில, முடிஞ்சது தெரில, அந்தளவு இருக்குதுங்க. சான்ஸே கிடையாது. சும்மா ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னாக்கா தெறிக்க விட்டுருக்கிறாரு. அந்த வீர படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்லியிருப்பார் டைலாக், இதானா இதான் என் உலகம், எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னு அந்த ஆக்ரோஷமாக அந்த வேதாளம் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், நீ இன்னும் கூப்பிட்டு வரல நான் தான்டா கூப்பிட்டு அந்த மாதிரி ஆக்ரோஷம், அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் படம் ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சும்மா அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க படத்தை. சும்மா படம் ஃபுல்லாக வேறு லெவலு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாசு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாசான மூவி அஜித்துக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபுல்லாக ஒரு மாசாக எடுத்துகிறாங்க. பைக் ரேஸ், கார் ரேஸ், சும்மா சான்ஸே கிடையாது. அவரோட டைலாக், அவரோட மூவி, அதுக்கப்புறம் இருக்கிறது சாங்ஸு, பாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு போட்டது சும்மா படத்துக்கு தத்ரூபமாக பொருந்தி இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் அவரோட லுக்கு வேறு லெவல், சான்ஸே கிடையாது. இந்த கெட்டப்பு சும்மா 100% அவருக்கு பொருந்தி இருக்குதுங்க. அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது இந்த லுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ போஸ்டரோட படத்தில் இம்பாசிபிள் வேறு லெவலு. சும்மா படம் தொடங்கலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் வேறு லெவலு. பிரசன்னா நடிச்சிருக்காங்க, த்ரிஷா வந்து ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஸோ கதைன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கதை. ஸோ எல்லாத்தையுமே இதில் சொல்லிட முடியாது. நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். இது ஒரு தேட்ரு மூவி கண்டிப்பாக 100%. ஸோ தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் வைப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபுல் பிரியாணி ட்ரீட்டு மாதிரி இருந்ததுங்க படம். செம ஒர்த்துங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அர்ஜுன் தாஸ் சான்ஸே கிடையாது. வேறு லெவல் நடிச்சிருந்தார். டபுள் ஆக்ஷன் வேறு அவர் படத்தில் அர்ஜுன் தாஸு. ஸோ இம்பாசிபிள். ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அடி தட்டி தான், அங்கே ஃபைட்டு தான், அங்கே மியூசிக் தான், பிஜிஎம் தான். இப்போ சும்மா படத்தில் வந்து சீன் ஓடுது, படம் தொடங்கும் போது மாஸ் சீன் வரப்போகுது, இன்ட்ரோ வரும்போது எல்லோரும் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபோன் எடுத்திங்கன்னா எண்டு சீன் வரைக்கும் ஃபோன் வச்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவு இருக்குது. ஃபுல்லாகவே எல்லா சீனுமே மாசு, எல்லா சீனுமே பயங்கர பிஜிஎம், சூப்பர் சாங்கு. சும்மா அர்ஜுன் தாஸுக்கு அந்த பழைய சாங்லாம் போட்டு கலக்கிட்டாங்க. அஜித்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கமல் சாங் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் இதெல்லாம் சான்ஸே கிடையாது. சும்மா ஆளுமா டோலுமா போட்டு கிழிச்சிருப்பாங்க. ஆளுமா எல்லா சாங்ஸும் சிம்ரன் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட சாங்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அவங்களோட ஹிட்டான சாங்ஸு, பழைய சாங்ஸ் நிறையா. ஸோ பழைய சாங்ஸ் தான் நிறையா காப்பிரைட் அவங்க வாங்கி, ரொம்ப கஷ்டங்க. படம் பார்க்குறதுக்கு நார்மலாக என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அது ஒவ்வொரு ஷாட் எடுக்கிறதுக்கும் சரி, அவ்வளோ பெரிய அந்த இது செட்டு கிட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டு, இடம், அந்த கப்பல் எடுத்துருக்கு, அந்த காரு ஃபைட்டு சீக்வன்ஸு, இன்னொன்று சொல்லப்போனால் அவர் வந்து எதுக்குமே டூப் போடலைங்க. கார் சீன்ஸுக்கெலாம் இங்கேருந்து அங்கே தாவுறது அதெல்லாம் கடைசியில் காட்டியிருப்பாங்க. எல்லாமே ஒரிஜினலாக அவரே பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே பயங்கர கஷ்டமானது. ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா சூப்பராக இருக்கும். பயங்கரமாக ஆக்ரோஷமாக தெறிக்க விட்டார். தேட்டரில் போய் மிஸ்ஸே பண்ணாதீங்க யாருமே இந்த படத்தை. இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மூவி கிடைக்கவே கிடைக்காது. செம ஒர்த்து. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லோரும் வாட்ச் பண்ணுறீங்க, வியூஸ் அதிகமாக போகுது. அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.